குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 880. சங்கொலி கேட்டு இன்பம் அடையலாம். விடாத மனம் பவனத்தொடு மேவி நடாவு சிவசங்கின் நாதம் கொழுவி கடா விடா ஐம்புலன் துண்ணும் வீடு படாதன இன்பம் பருகார் அமுதே. விடாத மனம் அப்படின்னா வெளி செல்லாத மனம், பவனத்தொடு அப்படின்னா காற்றுடன், கொழுவி அப்படின்னா கேட்டு, கடா அப்படின்னா முரட்டுத்தன்மை, படாதன அப்படின்னா கட்டப்படாதவை, வெளியே போகாத உள்ளம் காற்றுடன் இடப்பக்க மூலையில் பொருந்தி யாவற்றையும் நடத்துகின்ற சிவசங்கினது ஒளியை கேட்டு ஐம்புல ஆசையில் செல்லாமல் அடங்கி நிற்கும் அங்கனம் பிரணவத்தில் கட்டப்படாதனவாயின் யோகியர் இன்பமான அமுதத்தை பருக மாட்டார்கள். பாடல் 881. அழிவை அடையார். அமுத புனல் வரும் ஆற்றங்கரை மேல் குமிழிக்குள் சுடர் ஐந்தையும் கூட்டி சமயத்தண்டு ஓட்டி தரிக்க வல்லார்க்கு நமன் இல்லை நற்கலை நாள் இல்லை தானே. ஆறு அப்படின்னா ஒளி வெள்ளம், கரை அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை, அது புருவ நடு. அமுத புனல் அப்படின்னா சந்திர ஒளியான நீர், சமய அப்படின்னா பொருந்த, சுடர் 5 அப்படின்னா சிவம் சக்தி, நாதம் விந்து ஜீவன் என்பன. சந்திர மண்டல ஒளி வெள்ளம் பிடரி கண்ணி நின்று பாய்ந்து விளங்கும் சகஸ்ர தலத்தில் அதன் கரணிகை குமிழ் போல் உயர்ந்து நிற்பதில் சிவம் சக்தி நாதம் விந்து ஜீவன் என்ற 5ஐயும் ஒன்றுபடுத்தி மூலாதார தீயை வீணா தண்டில் செலுத்தி காண்பவர்களுக்கு இறப்பு இல்லை, அதனுடன் ஒளி பெருகும் காலம் ஒன்றும் இல்லை. பாடல் 882. மூச்சின் இயக்கத்தை மாற்ற வேண்டும். உன்னீர் அமுதம் உறும் ஊரலை திறந்து தென்னீர் இணையடி தாமரை கேசில தென்னீர் சமாதி அமர்ந்து தீரா நலங்கண் ஆற்றோடே சென்று கால் வழி மாறுமே. உன்னீர் அப்படின்னா அனுபவிக்கத்தக்கது, தாமரை அப்படின்னா சகஸ்ரதலம், அதாவது 1000 இதழ் தாமரை, தென்னீர் சமாதி அப்படின்னா தெளிந்த நீருக்குள் இருக்கும் சமாதி, தீரா நலம் அப்படின்னா முடிவு இல்லாத இன்பம், கண்ணற்றொடே அப்படின்னா கண்ணில் விளங்கும் சிவன் உணர்த்தும் வழியில், கால் அப்படின்னா மூச்சு காற்று, அனுபவிக்க கூடிய அமுதம் ஊறும் ஊரலை திறந்து பிரபஞ்ச கலப்பினால் மாற்றம் இல்லாத கதிரவன் சந்திரர்கள் பொருந்திய சகஸ்ர தலத்தை அடைய தெளிந்த நீரினுள் இருப்பதே போன்ற உணர்வுடன் சமாதியில் நிலைத்து முடிவில்லாத இன்பத்தை விளைவிக்கும் கண்ணில் விளங்கும் சிவன் உணர்த்தும் வழியில் நின்று மூச்சின் இயக்கத்தை மாற்றலாம். பாடல் 883. எங்கும் இன்பம் பெருகும் மாறு மதியோ மதித்திருமாறின்றி தாறுபடாம ரண்டோடே தலைப்படில் ஊறுபடாது உடல் வேண்டும் உபாயமும் பாறுபடாவின்பம் பார்மிசை பொங்குமே. மாறுமதியும் அப்படின்னா கீழ் நோக்குதல் இல்லாத சந்திரக்கலை, தாறுபடாமல் அப்படின்னா பிரிதல் இல்லாமல், தண்டோடே அப்படின்னா சகஸ்ர தலத்துடன், தலைப்படின் அப்படின்னா கூடினால், ஊறுபடாது அப்படின்னா உடல் அழியாது, மாறுபடா அப்படின்னா சிதறாது, சந்திரக்கலையை போற்றினால் உடல் அழியாமல் இன்பம் அடைந்து வாழலாம். கீழ் நோக்குதல் இல்லாத சந்திரக்கலையை மாறுபடாமல் போற்றி இருங்கள். வீணா தண்டுடன் சகஸ்ர தலத்தை அடைந்தால் உடலானது அழியாது, வேண்டிய யோக உபாயங்களும் சிதறாமல் கிடைக்கும், உலகில் எங்கும் இன்பம் பெருகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இத்துடன் 3ஆம் தந்திரம் நிறைவு பெற்றது. மீண்டும் 4ஆம் தந்திரத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.